டாஸ்மாக் பணியாளர்கள் அனைவருக்கும் நாம் தமிழர் கட்சி சார்பாக காலை நேர வணக்கம். சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருந்த நேரத்துல இன்னும் சொல்ல போனா தமிழக முதலமைச்சர் 4 ஆண்டுலேயே தான் கொடுத்த வாக்குறுதி அனைத்தையுமே செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்துல ஒரு வாக்குறுதி விடுபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி வாக்குறுதிக்கு சொந்தக்காரங்க நடுரோட்ல நிக்கிறாங்க. மத்தவங்க இது மாதிரி வந்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. வாக்குறுதி யாருக்காக வழங்கப்பட்டதோ இன்னும் வாக்குறுதி 253 அப்படின்னு முதலமைச்சருக்கு நினைவூட்டுற விதமா அந்த வாக்குறுதியை தூக்கி கொண்டு நடுரோட்ல ஒரு சங்கம் நிக்குது. எனக்கு கூட முதல்ல இதுல பேசலாம் அப்படின்னு கேட்கும்போது நான் ஒரு பொதுமக்களா என்ன நினைச்சேன் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா ரோட்ல போற பாமரனுக்கு இங்க இருக்கிற டாஸ்மாக் ஊழியரோட நிலம் தெரியாது. ஏன்னா பொதுவாக அரசு ஊழியரோட நிலம் பாமரனுக்கு தெரியாது. அரசு ஊழியர்னாலே ரொம்ப சந்தோஷமா வாழ்வாங்க, மகிழ்ச்சியா வாழ்வாங்க, பண செழிப்போட இருப்பாங்க அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம். அதுல டாஸ்மார்க்னா பிரச்சனை இல்லை. பாட்டுக்கு 10 வாங்குறீங்க 20 வாங்குறீங்கன்னு எங்களுக்கு உள்ள செய்தி எல்லாம் கேட்டா நீங்க எல்லாம் பெரிய கோடீஸ்வரனா இருப்பீங்க, கார்ல வருவீங்கன்னு பாத்துக்கிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்து என்ன விட கேவலமா தான் வந்திருக்கீங்க இப்பதான் தெரியுது. ஏன்னா 12,000 சம்பளம் 15,000 சம்பளம் அப்படின்னா அது சொல்லுறது நினைச்சு பாருங்க. ஒரு காவலாளி செக்யூரிட்டி வேலைக்கு போனா கூட 18,000 குறைய சம்பளம் கிடையாது இப்ப. ஏன்னா ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு, சாதாரண ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு அவ்வளவு செலவாகுது. அப்ப அவ்வளவு சூழல்ல இந்த நாட்டுல விலைவாசி எவ்வளவு உயர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த அரசாங்கத்துக்கு தெரியும். 23 வருஷத்துக்கு மேல வேலை செய்யறவங்களுக்கு ஒரு பணி நிரந்தரம் பண்றது என்பது அவங்களோட கோரிக்கை அப்படிங்கறத தாண்டி இந்த அரசோட கோரிக்கை. அவங்களோட தந்தை முதலமைச்சரா இருக்கும் போது பல வேலைகளை இப்படிதான் பண்ணிருக்கிறாங்க. அப்ப தாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு இல்லாம 4 ஆண்டு முடிஞ்சு 1 ஆண்டு தான் நடக்குது. இப்ப சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கு. உண்மையிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை முதலமைச்சர் இங்க இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த பொறுப்பாளர்கள் கண்டிப்பா முதலமைச்சருக்கு தெரியப்படுத்தணும். இல்ல சட்டமன்ற உறுப்பினர் மூலமாகவோ, மாமன்ற உறுப்பினர் மூலமாகவோ, இல்ல பாராளுமன்ற உறுப்பினர் மூலமாகவோ அந்த கட்சியோட தலைவருக்கு தெரியப்படுத்தணும். காரணம் நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு தொழில் இப்ப நான் அதை வரும்போது சொல்லிட்டு வந்தேன். ஒருவேளை ஏற்கனவே டாஸ்மார்க் மூடன்னு மிகப்பெரிய அளவு போராட்டம் நடக்குது. நானே பல மேடையில பேசியிருக்கேன். அப்படி ஒரு சூழல் வந்துருச்சு. எல்லாரும் என்ன பண்றது? வேலை செய்யக்கூடிய 23,000 ஊழியர், 25,000 ஊழியர் இருக்காங்க. தேர்ந்தெடுக்கும் போது 35,000 பேர், 10,000 பேர் செத்து போயிட்டாங்க. அதுல ஒரு நீங்க நினைச்சு பாருங்க, இதுல பெரிய ஆபத்து என்ன தெரியுமா? டாஸ்மார்க் பத்தி பேசும்போது எல்லாருமே சொல்லுவாங்க மத்த அரசு ஊழியர்லாம் தப்பிச்சிடலாம், நீங்க தப்பிக்கவே முடியாது. ஏன்னு சொல்லுங்க, குடியாரனோட உங்க நிலைமை ரொம்ப மோசம். வெளியில இருந்து காசு கிடைச்சாலும் சரக்கு கிடைக்கும். உங்களுக்கு பக்கத்திலே பாட்டில் பக்கத்திலே இருக்கு. நான் விளையாட்டுக்கு சொல்லல, இதுல இறந்து போனவங்க 10,000 பேர்ல 7,000 பேர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு தான் இருந்திருக்காங்க, நோய்வாய்ப்பட்டு தான் இருந்திருக்காங்க. யாரும் வேற பிரச்சனையில இறக்கல. அதுக்கு காரணமே இந்த சரக்கு தான். எல்லாம் படிச்ச பட்டதாரிகள், வேலை இல்ல. இந்த அரசாங்கத்துல படிச்சுட்டு வேலை இல்லாத நிலையில வேற வழி இல்லாம இப்படி ஒரு வேலை கிடைக்கும், சீனியாரிட்டி படி வாங்கப்பான்னு சொன்னதால நின்று மாட்டிக்கிட்ட வழிய யாரும் விருப்பப்பட்டு நான் டாஸ்மார்க்ல வேலை செய்ய நிக்கல. அப்ப அந்த அரசாங்கம் இந்த படித்த பட்டதாரிகளின் நிலையை நினைச்சு பார்க்கணும்ல. பிச்சைக்காரனோட கேவலமா எத்தனை பேர் திட்டுவாங்கன்னு நினைச்சு பாருங்களேன். நாங்களே பல மேடையில பேசிருக்கோம். என்னையா நீ ஒரு நான் பல தடவை சொல்லிட்டேன். இல்லன்னா ஒரு விவசாயிக்கு அடுத்தவனுக்கு சோறு போடுற விவசாயம் பண்ற அரசு வேலை சொல்ல மாட்டேங்க, ஊத்தி கொடுக்குற வேலை என்னடா அரசு வேலை சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். இதுல பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துண்டறிக்கை எனக்கு அனுப்பும் போதுதான் பாக்குறேன், அடப்பாவியா அவங்க அதை விட ரொம்ப தான் இருக்காங்க, அவங்களுக்கு அப்படிதான் நிலைமை இருக்கு அப்படின்னு எனக்கே தெரியும். அப்ப பொதுமக்களோட பார்வை என்ன தெரியும்? நீங்களா கவர்மெண்ட் ஸ்டாஃப், அரசு ஊழியர்கள் 50,000 60,000 சம்பளம் வாங்குறீங்க, சம்பளத்துக்கு மேல கிம்பளம் வாங்குறீங்க, பாட்டிலுக்கு இவ்வளவு கிடைக்குதுங்க வரைக்கும் மக்களோட மனநிலை பூத்தப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த அரசாங்கத்துக்கு முன்னாடி என்ன பேசுற மாதிரி இந்த அரசாங்கம் ஒண்ணு நடக்குது அப்படின்னு இந்த அரசாங்கம் எங்களை நம்ப வைக்குது பாருங்க. அதுக்கு காரணமே டாஸ்மார்க் தான். டாஸ்மார்க் ஒண்ணு இல்லைன்னா இந்த அரசாங்கம் நடக்காது அப்படிங்கிற அளவுக்கு தான் வெளியில சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த அரசாங்கம் செடியா நிக்கணும் அப்படின்னா டாஸ்மார்க் தொடனா அதுல வேலை செய்யறவங்க முதல்ல செடியா நிக்கணும்ல, அதுல வேலை செய்யறவங்க ஒழுங்கா வாழணும்ல. இந்த அரசாங்கத்தை நட்டுக்க நிறுத்த டாஸ்மார்க் ஊழியர்ல யார் நட்டுக்க நிறுத்துது? இந்த அரசாங்கம் நிப்பாட்டணும். இந்த அரசாங்கம் நிறுத்து. ஏங்க எம்எல்ஏ என்ன வேலை பார்க்கறாங்க? எம்எல்ஏவோட பணி என்னன்னு தெரியுமா? சட்டமன்ற உறுப்பினர் பணி என்பது பொதுமக்களின் சேவை. இங்க சம்பளத்துக்கு வேலை செய்ய முடியாது. உங்களுக்கு தருமானம் இருந்து உங்க பாட்டம் சாத்து சொத்து சேர்த்து வச்சிருந்தா நீங்க மக்களுக்கு உரைக்கன்னு நினைச்சா உங்களுக்கு அதெல்லாம் எதிர்பார்க்காம பணப்பணம் எதிர்பார்க்காம நீங்க எம்எல்ஏ ஆகலாம். அப்படிப்பட்ட எம்எல்ஏக்களை சம்பளம் 1,50,000 ரூபாய். எப்படி எதையும் எதிர்பார்க்காமல் வேலை செய்கிற அரசியல் பணியை செய்ய வைக்கிற மக்களின் பிரதிநிதிகளுக்கு எல்லா கட்சிக்காரங்களும் சேர்ந்து சொல்றான் 50,000 பத்தாதுங்க, பத்தாது. என்ன பத்தாது? டோல்கேட் ஃப்ரீ, பெட்ரோல் ஃப்ரீ, போன் அலவன்ஸ் ஃப்ரீ, தொடர் வண்டி ஃப்ரீ, விமானம் ஃப்ரீ, கார் ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. பொண்டாட்டி மட்டும் தான் ஃப்ரீ இல்ல, மத்த எல்லாமே ஃப்ரீ. அம்பிட்டு ஃப்ரீயா வச்சுக்கிட்டு அதுக்கு மேலதான் கேட்கறாங்க சம்பளம் பத்தல மொத்தமா மேட்சை தட்டி உடச்சிருவாங்க இருக்கும்.
எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சம்பளத்தை உயர்த்துது. அதுல மட்டும் போட்டியே இருக்க மாட்டேங்குது. அவங்க கோரிக்கை வச்சாலும் இவங்க காப்பாத்துறோம், இவங்க கோரிக்கை வச்சாலும் அவங்க காப்பாத்துறான். அப்ப மக்கள் சேவையை செய்ய வந்தவர்களுக்கு 1,05,000 தான் குடும்ப தேவைக்காக வேலைக்கு வர்ற ஊழியர்களுக்கு குடும்பத்தின் தேவை நிறைவேற்றுகிற அளவுக்கு சம்பளம் கொடுத்திருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற எளிமையான கேள்வி. அப்படி கொடுக்கலங்கிறத உணர்ந்துதான் முதலமைச்சராக ஆயிடுவோம். நீங்க எல்லாம் ஓட்டு போட்டா நான் ஜெயிச்சிருவேன், அப்படி நான் ஜெயிச்சுட்டா நீங்க உங்களுக்கு கஷ்டப்படுறீங்க பாத்தீங்களா, 12,000 15,000 18,000 வாங்கி கஷ்டப்படுறீங்களா? உங்க குடும்பத்தை ஓட்டுற அளவுக்கு மின்சார கட்டணம் உயர்ந்துருச்சு, பேருந்து கட்டணம் உயர்ந்துருச்சு, இங்க இருக்கிற மளிகை சாமான் உயர்ந்து வச்சு, வீட்டு வாடகை உயர்ந்து வச்சு, சொத்து வரி சொத்தே வித்துட்டு போற அளவுக்கு ஆகி போச்சு. இம்பிட்டையும் கட்டி இதுல பாதி பேர் வாடகை வீட்டுல வசிக்கிறவங்க. அது நகரத்துல வசிக்கிற நிலைமை அந்த பரிதாபம். ஏத்தாப்புல சுடுகாடு இருக்கு, இப்ப முடிவு பண்ணிக்கங்க. நமக்கு இடம் ஒதுக்கணும் அப்படிதான் ஒதுக்கிருக்காங்க. இங்க அடுத்து எங்க போறோம் நம்மள புரிய வைக்கிறதா இடமே இங்க கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள ஒரு ரோடு தான் இருக்கு, அதுக்குள்ள முதலமைச்சர் முடிவு பண்ணணும். ரோட்டுக்கு இந்த பக்கம் நிக்கவா அந்த பக்கம் படுக்கவா அப்படிங்கிற முதலமைச்சரை முடிவு பண்ணணும். அதுக்கு தான் இந்த போராட்டமே. நீங்க நினைச்சு பாருங்களேன், இத்தனை வரி இத்தனை வேற உயர்ந்ததுக்கு அப்புறம் வீட்டு சொத்து வரி உயர்ந்தா ரொம்ப சாதாரணம் நினைச்சுக்கிட்டாங்க. சொத்து வரி உயர்ந்துருச்சுன்னா நான் சென்னையில வாடகை வீட்டுல வச்சுட்டேன், படிக்க போகும்போது வேலைக்கு போகும்போதும். இங்க இருந்து எங்க வீட்டுல எப்படி அப்ப நம்ம பிள்ளை இன்ஜினியரிங் படிச்சு போச்சு, அப்படியே கொட்டுன்னு கொட்டிருந்து சொல்லி படிக்க வச்சாங்க. அங்க இருந்து போன் பண்ணி வெளியே வீட்டுக்கு தெரியாம 5,000 மணியாரம் போட்டு விட்டுருப்பான்னு கேட்டதான் மிச்சம். ஏன் வாங்குற சம்பளம் வாடகைக்கு கரண்ட் பில்லுக்குமே கட்ட மாட்டேங்குது, அப்புறம் சாப்பாட்டுக்கு எங்க போறது, ஒரு வீட்டுக்கு எங்க கொடுக்குது. பொண்ணுன்னு பாக்கன்னா இன்ஜினியர் தான் தாரான், வீட்டுல வந்து ஒரு வேலை முடிஞ்சிட மாட்டேன், நீ அங்கே இரு, தமிழ்நாடு நண்பர்கள் ஒரு 10 மாதம் அங்கே இட, நீ வேலை வாக்கம் சொல்லி பொண்ணு கொடுத்துருவா, அது வரைக்கும் அங்க இரு அப்படின்னா பாதி பேரோட நிலைமை. இன்றைக்கு பொறியலோ படிச்சவங்க எல்லாம் வெளியூர்ல இருக்கிற நிலைமை எல்லாம் அதுதான். இன்னைக்கு சொத்து வரி உயர்த்தப்பட்ட பிறகு சிக்கல் என்னன்னு பாருங்க. இன்னைக்கு நீங்க ஊழியர்களே டவுனுக்குள்ள நீங்க வாடகை வீட்டுல இருந்தீங்கன்னா சொத்து வரி வந்தாலும் வீட்டுக்கார யார்கிட்ட வந்து நிப்பா, ஐயா வருஷத்துக்கு 70,000 கூட்டிருச்சு, அதனால வாடகையில 4,000 ஏத்த வேண்டியிருக்கு. யார்கிட்ட ஏத்துவா? கரண்ட் பில்லு கூட்டினாலும் நம்மகிட்ட ஏத்துறா, தண்ணி பில்லு கூட்டினாலும் நம்மகிட்ட ஏத்துறா, வீட்டு பில்லு கூட்டினாலும் நம்மகிட்ட ஏத்துறா. அப்ப வீட்டுக்காரனுக்கு எந்த வழி இல்ல, வீட்டுல குடியிருக்கிற நம்மள மாதிரி ஏழப்பட்ட பால தொழிலாளர் தான் கஷ்டம். அப்போ டாஸ்மாக் தொழிலாளி கிட்டத்தட்ட 22 வருஷமா ஒரே ஊழியத்துல. அதே பாருங்க, அதுல படிச்சு பார்த்தேன். அதுனா ஏபிசி நான் தான் கேட்டேன், ஏபிசில என்ன பரவாயில்ல இங்கிலீஷ்ல சொல்லிக்கிறாங்க உங்களுக்கு, இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி வரணும்னு கேட்டேன். அது ஒண்ணு தம்பி, எப்பவுமே அரசு ஊழியர் நான் போலீஸ் வரைக்கும் எடுத்துக்கங்களேன், ஒரு 3 வருஷத்துக்கு மேல ஒரு இடத்துல வேலை செய்யக்கூடாது. ஏன் வேலை செய்யக்கூடாது? வேலை பார்த்தா ஒழுங்கா தர வேலை வந்துட்டு போட்டுமே, அப்படி கிடையாது தம்பி. அரசுல இருந்து நேரடியா மக்களோட தொடர்பு உள்ளவங்க, அப்படிப்பட்டவங்க ஒரே இடத்துல வேலை பார்த்துட்டாங்கன்னா இங்க இருக்க களவாணி பேரோட கூட்டு வந்துடும், இங்க இருக்க மொல்லமாரி பேருக்கு பழக்கம் வந்துடும், இங்க இருக்க முடிச்சு வைக்க பேருக்கு எப்பயுமே நல்லவரோட கூட்டு உடனே வராது. உண்மை தத்திக்கிட்டே நடக்குமாங்க, வதந்தி தான் பறந்து போன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நல்லது நாண்டுகிட்டு செத்துரும், கெட்டதான் வந்து வாயில இருந்து படுத்துரும். அது மாதிரி கெட்டவரோட சகவாச்சு வச்சுட்டோம்னா, அரசு என்பது நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கிற துறை, அரசு என்பது மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துகிற ஒரு நிறுவனம். அப்படி இருக்கிற போது 3 ஆண்டுக்கு மேல ஒரு இடத்துல இருந்துட்டா, அங்க இருக்கக்கூடிய நல்லது கெட்டெல்லாம் தெரிஞ்சுட்டானா ஒரு மாதிரி மாறிடுவா. அப்ப ஒரு 3 ஆண்டுக்கு மேல ஒரு அரசு பணியாளர் ஒரே இடத்துல காவல்துறை முதற்கொண்டு ஒரே இடத்துல வேலை செய்யக்கூடாதுன்னு மாத்துவோம்னு சொல்லி இருக்க போது, 5 ஆண்டுக்கு மேல ஒரே இடத்துல வேலை பார்க்கறாங்கன்னா அப்ப என்ன மோசடி தரும்? அதான் புரோக்கர் போது நான் ஒரு அண்ணன் கேட்டேன், புரோக்கர் என்ன தனியா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டேன். எல்லாம் நம்ம கையாளுதான். அப்படி இங்க யார் அதிகம் கமிஷன் கொடுக்காம வாங்கி கொடுக்காம அவன் சொல்றாள் போட்டது. இப்ப ஏன்னா ஒரு தனி எங்க ஊர் கிராமம், நான் தென்காசிபுரத்துல ஒரு கிராமம், 1 லட்சம் ரூபா வருது அந்த கடையில, 1,80,000 ஒரு 90,000 ஒரு நாளைக்கு 8 பேர் வேலை பார்க்காங்க. 1 லட்சம் ரூபாய் வருமானம் உள்ள கடையில 8 பேர் வேலைக்காம். பணியாளர் சொல்றேன், அவனே 5 பேரு, உதவி பணியாளர் ஒருத்தர் இருக்காரு, மேற்பாளர் ஒருத்தர் இருக்காரு, இப்ப 8 பேர் இருக்காங்க. டவுனுக்குள்ள போனா 3 லட்சத்துல இருந்து 5 லட்சம் வரைக்கும் இருக்கக்கூடிய ராஜபாளையம் சிலத்தூர்ல பாருங்க, மொத்தமே 3 பேர் தான் 4 பேர் தான் வேலை பார்க்காங்க. அப்ப என்ன தேவை இருக்குது? வேலை செய்யற பணம் ஒட்டுற இடத்துல கண்டிப்பா நீங்க 1000 பாட்டில் 2000 பாட்டில் எடுத்து கொடுக்கணும். 100 வரைக்கும் 200 தடவை எழுதணும். கணக்கு பாக்குறது கை வலிக்கும். அப்ப கூட 2 பேர் போட்டா, நீ ஒரு 1 மணி நேரம் எடுத்து கொடுயா, நான் ஒரு 1 மணி நேரம் எடுத்து கொடுத்தா, நீ 10 நிமிஷம் எழுதியா, நான் 10 நிமிஷம் எழுத, நீ கணக்கு பாரு நான் கணக்கு பாரு, 2 பேர் தேவைப்படும். இந்த 1 லட்சம் வாங்குற இடத்துல 10 பாட்டு தான் கொடுக்க போறேன்னா அதுக்கு 10 பேர் இருந்து என்ன பிரயோஜனம்? இதை கூட தெரியாத அளவுக்கு அந்த மாவட்ட நிர்வாகத்துல அதிகாரிகள் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப ஊழல் எங்க நடக்கு பாருங்க. ஆனா ஊர்க்காரர்ல என்ன சொல்லி இருக்கு தெரியல, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க, பாட்டிலுக்கு 5 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. யாரு வாங்குற வேலை பாக்குற ஊழியர்கள் வாங்கி பைக்கில் வச்சுட்டு போற மாதிரி. இப்ப அதுல அண்ணன் சொன்ன மாதிரி செல்போன் ஒண்ணு வந்துருச்சு. அடே அப்பா, தப்பு பண்ணவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு எங்கெல்லாம் எல்லாமே டாஸ்மார்க் தான் கண்டுபிடிக்க வராங்க இல்லையா? இப்ப பாருங்க 1000 கோடி 1 லட்சம் கோடி ஊழல் சொல்லி ஈடு ரைடு பண்ணிட்டு இருக்கு பாத்தீங்களா? என்ன கடைசி என்ன நினைக்கிறீங்க? தேடி தேடி பார்த்தா இப்படி சொன்னாங்க. அந்த 1000 கோடி தேடி பார்த்தா 1 2 வீட்டுக்கு போயிடுவாங்க. எப்படி? அப்புறம் ஏண்டா பத்திரிகை 1000 கோடின்னு போட்டீங்க, அப்புறம் 1 லட்சம் கோடி இருக்குன்னு போட்டீங்க, 3 நாளா இல்லாத என்னடா தேடினீங்க அப்படின்னா, இருந்த கார் இதுல வண்டி
அது என்ன சொல்லுவாங்க, டாரஸ்ல ஒளிச்சிருந்த 3 வண்டியே ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு போனவங்க இல்லாத வீட்டுக்குள்ள இருக்கிறதா இருக்குன்னு சொல்லிடுவாங்க. இந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம் நினைச்சு பாருங்க. அப்ப தமிழக முதலமைச்சர் இந்த மக்களோட மனநிலையை புரிந்து கொள்ளணும். ஏன்னா அவரு ஒரு குடும்பஸ்தர் தானே, அவரே அப்பான்னு வேற சொல்றாரு. அவங்க பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான்னு அவருக்கும் தெரியும்ல. நம்ம கஷ்டம் சாப்பாட்டு கொடுக்க முடியாம, அதுக வச்சு வாயை அடக்கி வைக்க முடியாம கஷ்டப்பட்டிருப்பாரு. அவங்களுக்கு செஞ்சு முடிக்க முடியாம, அது செஞ்ச தவறுகளை ஒழிச்சு பார்க்க முடியாம அவரு சிரமப்பட்டிருப்பாரு. கண்டிப்பா அப்பனா அவரும் கொஞ்சம் கஷ்டம் பட்டிருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு குடும்ப நடத்துறதுக்கு எவ்வளவு சிக்கல் இருக்கும். நீ எதுக்கு ஓசி பேருந்து விட்ட? எதுக்கு பெண்களுக்கு இலவச பஸ்? எதுக்கு பெண்களுக்கு 1000? இங்க குடும்பம் நடத்த முடியல. சரியான வருமானம் இல்லாத ஒவ்வொரு குடும்பமும் தட்டு தடுமாறி கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு இலவச பேருந்தும் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் என்று அறிவித்தது இந்த அரசு. அப்படின்னா குடும்ப நடத்துக்கு எவ்வளவு சிக்கல் இருக்குன்னு சொல்லும் போது, ஒரு அரசு பணியாளர் வீட்டிலே குடும்பம் நடத்த முடியாத சூழல் வந்துச்சுன்னா அது யாருக்கு கேவலம்? இந்த அரசாங்கம் நாண்டுகிட்டு ஆகணும், இந்த முதலமைச்சர் நாண்டுகிட்டு ஆகணும். ஏன்னா முதலமைச்சரின் கீழ் அரசாங்கம் வேலை செய்கிறது. அந்த அரசின் கீழ் வேலை ஆற்றக்கூடிய ஒரு அரசு பணியாளர், அரசு மேல் நிறுவனத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு ஊழியர் செத்து போயிடான், சிக்கல்ல மாட்டிக்கிறான், அவன் குடும்பம் நிற்கதியா நிற்கிறான். இது அரசுக்கு தான் அவமானம். அப்ப இந்த அரசாங்கம் இதை சீர்தூக்கி பார்க்கணும். இன்னைக்கு சட்டமன்றம் நடந்துகிட்டு 1000 பிரச்சனைகளை பத்தி பேசுறாங்க. அண்ணன் சொன்னாங்கல்ல, 4 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட பட்ஜெட்டை விட 3 மடங்கு, 1 இல்ல 2 இல்ல 3 மடங்கு அதிகமான உழைப்போடு மதிவான எவ்வளவு வந்திருக்கு, ஊதியம் எவ்வளவு உயர்ந்திருக்கு. அப்ப உழைக்கிறவங்களுக்கு இது கிடைச்சிருக்கணும்ல. நீங்க கிராமங்கள்லாம் இப்ப நல்ல கேள்விப்பட்ட ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி லாக்கர் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த லாக்கர் இல்லாத நேரத்துல நல்லா இல்ல நினைச்சு பாருங்களேன். லாக்கர் இல்லாம பணத்தை வீட்டுக்கு கொண்டு போனாலும் சிக்கல், பணத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போயினாலும் உங்களை தூக்கி உள்ள விட்டுருவாங்க. பணத்தை இங்கேயே வச்சுட்டு ஆட்டையை போட்டாலும் நீங்க தான் கொடுத்தாகணும். அப்ப பணத்தை வைக்கிறதுக்கு வழி இல்லாம நீங்க கொண்டு வந்து 10 மணிக்கு மேல கிராமத்துல இருக்க கடையில இருந்து நீங்க ஊருக்கு போகணும்னா என்ன வேணாலும் நடக்கலாம். எந்த அரசு பணியாளருக்கு அப்படி நிலை இருக்குதா? 50,000 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற யாருக்காவது அப்படி நிலை இருக்குதா? வெறும் 10,000 ரூபாய் வாங்குற நமக்கு மட்டும் அப்படி சிக்கல் இருக்குது. அப்ப இது அரசுக்கு தெரியாது. ஒருவேளை ஒரு டாஸ்மார்க் உடைச்சோம், எங்களை மாதிரி ஆள் போய் டாஸ்மார்க் வேணாண்டா சொல்லி உடைச்சோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மட்டும் கல்யாணம் பண்றதை வச்சு அந்த டாஸ்மார்க் பாட்டிலுக்கு போலீஸ் பாதுகாப்பு துப்பாக்கி. எப்படி அந்த சரக்குக்கு துப்பாக்கி வருது, அந்த சரக்கை விற்கிற நம்ம ஆளுக்கு ஒரு மசூர் வர மாட்டேங்குது. செத்தா செத்துட்டு போ, ஒண்ணு இல்ல. நீங்க பாருங்க, 10,000 பேர் செத்துருக்காங்க. என்ன பண்ணி ஒரு 3 லட்சம், இப்போ ஒரு 5 லட்சம். அரசு வேலையில இருந்து உண்மையில அரசு பணியாளரை மாறி, நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி அரசு பணியாளரை மாறி நாம காலமுறை ஊதியம் 35,000 சம்பளம் எல்லாம் வாங்கி அகவேலைப்படி அந்த மசூர் மட்டை எல்லாம் வாங்கியிருந்தோம்னா இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு வேலை கிடைச்சிருக்குமா இல்லையா? நம்ம மனைவிக்கு ஏதோ ஒரு வேலை கொடுத்துருக்கு, அவங்க படிச்ச படிப்புக்கு ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல வேலை கொடுத்துருக்கலாமா இல்லையா? செத்தவனோட குடும்பம் என்னாச்சு? அதோ அவ்வளவுதான் 3 லட்சம் முடிஞ்சு போச்சு. இப்படி என்ன தெரியுமா, 10,000க்கு வேலை செய்யறதுக்கு அல்லது 3 லட்சமா கொடுத்தானே அப்படிங்கிற மனநிலையோட நிறைவுற்று தான் போண்டிருக்க ஒழிய இந்த வேலையை இது பண்ண முடியல. நாளைக்கே நம்மளே கழட்டி விட்டுட்டா ஒரு வேலை நல்ல வேலை டாஸ்மார்க்க போய் தான் வச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க கொண்டு வந்தது இவங்க கொண்டு வந்து அப்படிலாம் கோச்சிக்காம உங்களை எல்லாம் வச்சிருக்கிறது காரணமே இது வருமானம் தரக்கூடியது, அதனால கொஞ்சம் வந்துகிட்டே இருக்கட்டும் அப்படிதான் வச்சிருக்காங்களோ என்னமோ ஒரு சந்தேகம். ஆனா இப்ப நம்ம அப்படி யோசிக்க தேவையில்லை. ஏன்னா முதலமைச்சரே சொல்லியிருக்காரு, அவருக்கு மறந்துருச்சு 90% நிறைவேற்றுறேன்னு சொல்லி கனிமொழி சொல்லியிருந்தாங்க. அப்ப யாரும் தப்பா எழுதி கொடுத்து முதலமைச்சர் 100% சொல்லிட்டாரு. இப்ப நீங்க கோரிக்கை வச்சதுனால அது கவனத்துல எடுக்கலாம். கண்டிப்பா இந்த சட்டமன்ற கூட்டத்துல அந்த நிறைவேற்றுவதற்கு நம்ம முயற்சி செய்யணும். ஏன்னா எப்பயுமே போராடாம நமக்கு எதுவுமே கிடைக்காது. ஒரு சின்ன குழந்தையா இருந்தாலும் அழாம பால் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அழுதாலும் ஏன் அழுது அப்படின்னே பார்ப்பாங்க. அப்ப நம்ம கோரிக்கையை சொல்லாம அந்த வாய்ப்பு வராது. ஆனா அரசாங்கம் ஒரு நல்ல தாய் எப்படி இருக்குன்னா, குழந்தை எதுக்கு அழுவுது இல்ல குழந்தை எதை விரும்புதுன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்கிற ஒரு சிறந்த தாய்ன்னு சொல்லுவாங்க. ஒரு சிறந்த தாயை போல ஒரு ஆட்சியாளன் இருக்கணும். ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்கணும், ஒவ்வொரு தன் கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறையும் மன்னராட்சியில் சொல்லுவாங்கல்ல, தன் தளபதி எல்லாம் சரியான இருக்கிறார்களா, மக்கள் எல்லாம் நல்லா இருக்கிற நகர்களை வருவானா. ஏன்னா மன்னர் இருக்கிற தளபதி எல்லாம் போய் சொல்லிடுவாங்க, அமைச்சர் எல்லாம் ஜாடரா குரூப்பா இருப்பாங்க, ஏமாத்திடுவாங்க. அப்ப கீழே வந்து நேரடியா பார்த்து இந்த நகரம் எப்படி இருக்குது, என்ன துன்பப்படுது அப்படிலாம் பார்த்து நேரடியா விசாரிக்கணும். அப்படி முதலமைச்சர் நேரடியா தன் துறை கீழே இருக்கக்கூடிய அத்தனை துறைகளையும் விசாரிக்கணும். ஊழியர்கள் அவங்க சங்க தொழிற்சங்கம் இருக்குன்னா வரத்துக்கு கொடுக்க பேசுறது என்ன இருக்கு? தொழிற்சங்கத்தை கூட்டு வச்சு நல்லா இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லையா, நம்ம ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கு, உங்க துறை என்ன செய்யுது, சரியா இருக்கா, என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை என்ன பண்ணலாம், சரி சுக்கல் இப்படி இருக்கு 1 வருஷம் பொறுங்க உங்களுக்கு பண்ணிட்டாரா, முடிஞ்சு போச்சுல. ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப அவருக்கு சிந்தனை வேணும். முதலமைச்சரா இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மக்களுக்கான இந்த மக்கள் படி ஆற்றுகிற இல்ல மக்களுக்கும் அரசுக்கும் பாலமாக இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் மீது அவர்கள் குடும்பத்தின் மீது அக்கறை இருந்தா இது மட்டும் விடுங்க, மொத்த அரசு பணியாளர்களுக்கும் சேர்த்தே பேச வேண்டியிருக்கு. பழைய ஓய்வு திட்டம் கொண்டு வரணும்னு சொன்னாங்களா இல்லையா? அவங்க அதுக்கு மேல அம்பம். நானே பல மேடையில பேசிருக்கேன், காசு வரணும், கவர்மெண்ட் காசு வாங்கணும், கழுதையை மேய்ச்சாலும் கவர்மெண்ட் கழுதையை மேய்க்கணும், அப்பதான் பொண்ணு கொடுப்பாங்க. இனிமே கவர்மெண்ட் கழுதை மேய்ச்சலும் பொண்ணு கிடையாது, பெப்பே தான்.
ஏன்னா அவன் எல்லாம் உட்காந்துக்கிட்டு 60 வயசு வரைக்கும் சம்பளம் கன்ஃபார்ம் உண்டு, தேதி பிறந்தா போதும். அது நாலு நல்ல நாள், கெட்ட நாள், லீவு நாள், அந்த நாள் இந்த நாள் சொந்த நாள் எதுவும் கிடையாது. தேதி 30 ஆச்சுன்னா சம்பளம், அதுக்கப்புறமும் வீட்டுல உட்காந்துக்கிறோம் பாதி சம்பளம். அதை நம்பிதான் பொண்ணு கொடுத்தா, ஒருவேளை மாப்பிள்ளை நம்பி பொண்ணு கொடுக்கல. இப்ப அதுவும் கிடையாது. இந்த முதவி ஒண்ணுதான், அந்த முதவி ஒண்ணு, நல்ல முதவி எதுன்னு பாக்குற அளவுக்கு தான் இப்ப நிலைமை வந்துருச்சு. அப்ப ஒன்னே ஒண்ணுதான் அரசு பணி கிடைக்குன்னா இப்ப பள்ளையெல்லாம் படிக்கிற வேலையெல்லாம் பார்த்துச்சு. இப்ப ஓய்வூதியம் இல்லைன்னு அந்த மனநிலையும் மாறி போச்சு. அப்ப அடுத்த தலைமுறை எதை நம்பி படிக்கிறது? ஆனா கல்லூரி மட்டும் பாருங்க வருஷத்துக்கு திறந்துகிட்டே இருக்காங்க. இந்த 234 எம்எல்ஏ புதுசா வர, 40 எம்பி புதுசா வரவெல்லாம் ரிட்டையர் ஆகணும்னா கல்லூரி தான் தொடங்குறான். வரவெல்லாம் ஹோட்டல திறந்து வைக்க, அதை திறந்து வைக்க, அவனுக்கு எங்க இருந்தாங்க ஆசை வரைக்கும் தெரியல. அதுல படிக்க போற பிள்ளை நம்ம மட்டும் ஓடி போய் படிச்சு விட்டு அப்படிதான் பின்னாடி பேருக்கு பின்னாடி போறதுக்கு தான் உதவுல. ஒரு வேலைக்கும் வாழ்க்கைக்கு ஒரு ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவான்னு சொல்றது போல நம்மளுடைய படிப்பெல்லாம் இந்த நாட்டில் அடுத்த தலைமுறையுடைய படிப்பெல்லாம் அப்படிதான் இருக்குது. ஒரு அரசு ஊழியராக எல்லா மக்களாலும் அறியப்பட்டவர்கள் இன்னைக்கு அரசு ஊழியரை நீங்க அரசு ஊழியரை சொல்லக்கூடாது. நீங்க அரசு நிறுவனத்துல பணியாற்றுகிற பணியாளர்கள் அவ்வளவுதான் இருக்குது. நம்ம அரசு ஊழியரா இருந்தா இன்ன வரைக்கும் காலமுறை ஊதியம் கொடுத்துருக்கணும்ல, நமக்கு காலமுறை ஊதியம் கொடுத்துருக்கணும். இந்த பென்ஷன் என்னங்கிறத அவங்க பார்த்துருக்கணும். வருஷத்துக்கு ஒருக்கா, 2 வருஷத்துக்கு ஒருக்கா, 3 வருஷத்துக்கு ஒருக்கா பணி மாற்றம் சரியா நடந்திருக்கணும். எனக்கு என்னமா தெரிஞ்சு வேலைக்கு சேரும்போது உங்கள்கிட்ட கமிஷன் வாங்கல, அந்த ஒண்ணுதான் உங்களுக்கு சரியா நடந்ததுன்னு நினைக்கிறேன். டெபாசிட்னு சொல்லியிருக்காங்க, நல்ல வேலை கொடுத்துருவாங்க. அந்த ஒண்ணு உங்கள்ட்ட சீனியாரிட்டி படி வேலைக்கு போட்டாங்க, கொடுத்த காசை கரெக்டா வச்சிருக்கோம்யா, திருப்பி போகும்போது வாங்கிட்டு போன்னு சொல்லிட்டான். அந்த ஒண்ணுதான் நம்ம வாழ்க்கையில சரியா நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த 22 வருஷமும் மிச்சம் அந்த பாட்டுல தான். 20 முறை சம்பளம் வரும், பண்றாரு தரலையா? அடே அப்பா, அரசாங்கம் பால்ல தண்ணியே கலக்க மாட்டேன்னு சொல்லுது வரைக்கும். லிமிட்ட ஒரு சொட்டா ஊத்துவாங்க வரைக்கும். அந்த மாதிரி சுத்தமான பால்காரரா இருக்காங்க அரசாங்கம். வர அரசாங்கம்லாம் கலந்துடக்கூடாரா தண்ணி, ஏறக்கூடாரா சம்பளம், இந்த 20 முறை 500 கூட்டிருந்தாலே அதுவே 6000 ரூபாய் ஆயிடுச்சு. 6 12,000 ரூபாய் ஆயிடுச்சு. 10,000 ரூபாய் தாண்டிடுச்சு. அப்ப 10,000 சம்பளம் தொடங்கி இப்ப இன்னும் 10 தான் வந்திருக்கு. நினைச்சு பாருங்களேன். உண்மையிலே அரசு ஊழியருக்கு 500 ரூபாய் கூட்டலாம் காரி திருப்பி செருப்பு கொண்டு அடிச்சு போயிடும். அந்த 500 ரூபாய் நீ வச்சுக்கோ அப்படின்ட்டு போயிடுவாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. எங்க தனியார் நிறுவனத்துல வேலை பாக்குறவங்க ஒரு நாள் நைட்டு பண்ணி 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருந்தா 200 கொடுத்தா தான் மறுநாள் வரான். ஏன்னா ஒரு டீ கடையில ராத்திரியில வேலை பார்க்க பகல்ல வரலன்னு வச்சுக்கலாம். ராத்திரி வேலை வரல, பகல் வேலை கூட 2 மணி நேரம் நின்று போமாச்சு அப்படின்னு சொன்னா அவன் நின்றுட்டு போனவனுக்கு நீங்க 400 ரூபாய் 500 ரூபாய் சம்பளம், இதுக்கு 100 ரூபாய் பார்க்காம 200 ரூபாய் கொடுத்தீங்கன்னா தான் அவன் மறுநாள் நிக்க சொல்ல நிக்கலன்னா 6 மணிக்கு வெண்ணெய் ஊத்துற மாதிரி கிளம்பிடுவான். 2 மணி நேரம் நிக்க 100 வாவா கொடுக்க அப்படின்ட்டு போயிடுவான். 2 மணி நேரத்துக்கு 100 ரூபாய் பத்தல. இப்ப எவ்வளவு நேரம் வேலை வச்சு பாருங்க. இதுல வேற 12-10 மணி வரைக்கும் கடை. ஆடு பெரிய மக்களை படிக்க வச்சுக்க தெருப்பாருண்ணா. IAS ஆக்குறது 10 மணி வரைக்கும் கடை. ஏன் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அடிச்சுட்டா 10 மணிக்குள்ள வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டு போறோம். மக்கள் இருக்கும் போது வீட்டுக்கு போயிட 10 மணிக்கு மேல ஒரு நாய் இருக்க மாட்டேங்க. ஏற்கனவே கிராமத்துல 8 மணிக்கே செத்து போயிடுறாங்க. 8 மணிக்கு மேல நம்ம போறது. இப்ப இதெல்லாம் பணம் எடுத்துட்டு போறீங்களா? இப்ப நீங்க உண்மையில எல்லாரும் அப்பப்ப வெளிப்படையா பேசிட்டே போங்க. எங்க டாஸ்மார்க் லாக்கர் இருக்கு, எங்க டாஸ்மார்க் லாக்கர் இருக்கு, எங்க கையில பணம் கிடையாது முன்ன மாதிரி அப்படிலாம் சொல்லிக்கிட்டே போங்க. இவன் சொன்ன மாதிரி ஏன் தண்ணி இல்ல, இது ஏன் தண்ணி இல்ல அப்படின்னு அந்த பணம் இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. இன்னும் உங்க பைக்ல தான் பணம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா குடியார போய் உங்களை பாத்துக்கிட்டே இருக்கா. இவர் தான் கரெக்டான்றாரு, இவர் தான் மூத்த அதிகாரியா, இவர் சொல்லத்தான் கேட்காங்க. இவன் வீட்டுலதான் கொஞ்சம் பெரிய வீடு மாதிரி தெரியுது, அப்ப இவன் வீட்டுல வச்சிருப்பான் மனத்தை. அப்படிலாம் பாத்துக்கிட்டு இருக்கான். வீடு வாடகை வீடு ராஜா, அங்க வந்து பிரயோஜனம் இல்ல, இங்க வந்து பிரயோஜனம் இல்ல அப்படிங்கிற தெளிவா சொல்லிருங்க. ஏன்னா காலில் விட்டு கையில விட்டு நீங்க கோஷம் பட்ட மாதிரி எண்ணத்துல விட்டு கழுத்துல விட்டு உயிர் போனாலும் இந்த அரசாங்கம் கேட்க போறது கிடையாது. ஏன்னா நீ அரசு ஊழியர்கள் கிடையாது. அப்ப நம்மளோட உயிரை நாமளும் இந்த இடத்துல காப்பாற்றிக் கொள்வதற்கு தயாராகணும். இந்த அரசு செய்கிற மோசடிகளை மக்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. நம்ம உயிரை நம்ம தான் காப்பாத்திக்கணும். இப்ப நம்ம பணி பாதுகாப்பு நம்ம போராடுறோம் இல்லையா, அது தாண்டிய சிக்கல்ல அரசு வந்து நிக்காது. நம்ம கேட்கறோம்ல ஒருத்தர் பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு தந்துருவாங்க நினைக்கிறீங்களா? நெற்பயிர்ல தஞ்சை களஞ்சியம் சொல்றோம், நெற்களஞ்சியம் சொல்றோம். அங்க போன அந்த சேமிப்பு கிட்டங்கில மழையில மூடுறதுக்கு வழி இல்லாம தார்பாய் மூடாம அம்பிட்டு நெல் சேதி கிடக்கு. வாசல ஒரு போலீஸ் மட்டும் நிக்க. போலீஸ் சொல்லி குத்தம்ல, அவருக்கு அவரோட காவல்துறை மந்திரியே முதலமைச்சர் அப்பா தானே. அப்புறம் என்ன சொல்லி அவங்க வேலைக்கார நம்மள மாதிரி அவங்க ஒரு ஊழியர். அப்ப அவங்க எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த அரசு முடிவு செய்யணும்ல. நான் தான் சொல்லல, நல்ல அம்மா அந்த பிள்ளை எதுக்கு வெட்டி கடைக்கு போடின்னு வச்சுக்கலாம். எனக்கு 35 வயசு, 40 வயசு போய் சொல்லக்கூடாது, 38 வயசு ஆயிடுது. முன்னாடி நான் ஒரு 15 வயசு இருக்கும்போது வெட்டி கடைக்கு போறேன்னா பாட்டு இல்லையா பண்ட இருக்கும். பட்டாணி பொடிகள்ல கடல பருப்பு அது இது இனிப்பு மிட்டாய், அந்த மிட்டாய் இந்த மிட்டாய் பப்பரம் மிட்டாய்னு வச்சிருப்பாங்க. இப்ப பாட்டிலே காணும், எல்லாம் சரமா பொங்குது. எல்லா பாட்டுல எப்ப பாட்டுக்குள்ள கைவிட்டாலும் போது கள்ளப்பருப்பு வாங்கிட்டு இருக்கும் 2 பரிகள் எடுத்து போட்டா கூட கடைக்காரன் கோவப்பட மாட்டான். இப்ப நீங்க தொடவே முடியாது, சரவண அப்படி பாக்கான். இதை விலைக்கிட்டா மூஞ்சி தெரியுது. அப்படின்னா நீங்க பாருங்க, நம்மளால பாருங்க, வெளியில இருக்கிற வாழைப்பழத்தை வாங்க மாட்டாங்க, உள்ள இருக்க சீரட் தான் கேட்பாங்க. நம்மளோட மனநிலையே அப்படி மாத்தி வச்சிருக்கான்.
அப்படி எல்லாமே தன்மை மாறி போயிருக்கும் போது சாதாரண நிலையில வேலை பார்த்தோம்னா இன்னும் சாதாரண நிலையில 20 வருஷமா நிக்கிறோம்னா நம்மளோட பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்கிறது, நம்மளோட குடும்பங்கள் எப்படி நிலைநிறுத்துறது? இந்த வேலையை நம்பி நாம இன்னும் 4 ஆண்டு இருக்கிறதா, 5 ஆண்டு இருக்கிறதா, 10 ஆண்டு இருக்கிறதா அப்படிங்கிற கவலையிலே வாழ்ந்தோம்னா நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறது இந்த அரசு சிந்திக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கு. நான் அதுதான் முதல்ல சுட்டி காட்டினேன். ஒரு சாதாரண 5 ஆண்டுகள் வேலை செய்த ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு எல்லா அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியம் கிடையாதுன்னு சொன்ன அரசு ஆகும். 5 ஆண்டுகள் மற்றும் பணியில் இருக்கக்கூடிய மக்கள் சேவை ஆற்றுகிற இந்த அரசு எம்எல்ஏ சட்ட இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஓய்வூதியம் வச்சிருக்கான். அரசு பணியாளருக்கு ஓய்வூதியம் கிடையாது. 5 வருஷம் இருந்தவனுக்கு ஓய்வு. நானே அதான் எம்எல்ஏ ஆயிரம் பாத்துக்கிட்டே இருக்கேன். போட்டி எங்க அண்ணன் சொல்லி எனக்கு சீட்டு கொடுங்கன்னு ஒத்த கால அழுது வாங்கிட்டு இருக்கேன். இப்படி சொல்லுங்களா? அங்க தென்காசியில எம்பிக்கு போட்டிட்டு இப்ப வாசு எம்எல்ஏக்கு நிக்க போறேன். ஒரு தடவை ஜெயிச்சிட்டோம்னா ட்ரெயின்ல சும்மா ஓசியில வைக்கலாங்கிறாங்க, பஸ்ல ஓசியில வந்துக்கிறாங்க. அது படுக்க சீட்டு கொடுக்கலாம். நான் முன்னாள் அன்ரிசர்வ்ல போற பழைய எம்பி எங்க அண்ணன் வந்து ஏசியில வராரு. அப்புறம் நம்ம கடுப்பிடிக்குமே இல்லையா? 2 வருஷம் ஒரே தேர்தல் இன்னும் அவர் ஜெயிச்சிட்டாரு. ஏசியில ஓசியில வராரு. நான் அன்ரிசர்வ்ல 200 ரூபாய்க்கு போய் கூட்டத்தோட கூட்டம் நம்மள ஒருத்தங்க நீங்க மதிவானம் தானே உங்களுக்கு தானே ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்டு நீ அன்ரிசர்வ் ஓட்டு வாங்கின நானும் அன்ரிசர்வ். இப்ப சொல்ல வேண்டியது அன்ரிசர்வ்ல போறவன்லாம் எம்எல்ஏ எம்பி ஆகுதானே நாங்கெல்லாம் போராடிக்கிட்டு இருக்கோம். எப்பவுமே ஏசியில போறவனே எம்பி எம்எல்ஏ ஆகிட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் நிலைமை என்ன ஆகும்? அதனாலதான் சொன்னேன் 50,000 வாங்கினா 1 லட்சம் வாங்கிட்டு போயிட்டா 10,000 வாங்கினா 10,000 நிக்கும். நிலைமை புரியுதா உங்களுக்கு? எங்க அரசியல் அதுதான். என்ன பேசினா அது அரசியலா மாறிடும், அது கட்சியா மாறிடும். அப்படிதான் மக்களின் யதார்த்தங்களை தான் வந்து நிக்கிறோம். அப்ப இந்த அரசாங்கம் முடிவு செய்யணும். ஒன்றுமே ஒரு 5 வருஷம் மக்கள் சேவை தான். அரசியல் என்பது மக்களுக்கான சேவைன்னு எங்க ஐயா காமராஜர் சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த தூத்துக்குடி மாநகரத்தில் நிக்கிறாங்க. இந்த அரசாங்கம் எப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று இந்த அரசாங்கம் பொதுவே அரசு எப்படி இருக்குது ஒரு சான்றிதழ். தூத்துக்குடி மாநகரத்தை சேர்ந்த எங்க ஐயா வஉசி தூத்துக்குடி மாவட்டம் தானே. அவர் நிலைமை இன்னைக்கு எத்தனை பிள்ளைகளுக்கு தெரியும்? வஉசி எத்தனை பிள்ளைக்கு தெரியும் சொல்லுங்க பார்ப்போம். இங்க இருக்க சாதி பேர் தெரியும், வஉசி தெரியுமா? இங்க இருக்க சாமி பேர் தெரியும், வஉசி தெரியுமா? இங்க இருக்கிற அரசியல்வாதிய பேர் கூட தெரியுங்க, புறம்போக்கு ரவுடி பேர் கூட தெரியுங்க, வஉசி பேர் தெரியுமா? எதை இந்த மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் என்று அரசாங்கம் முடிவு செய்யணும். ஒரு அம்மா பிள்ளைய கடை கூட்டு போறாங்க, கடை கூட்டு போய் பிள்ளை எல்லாத்தையும் கை நீட்டும். அந்த சர்வத்தால பார்த்து நீட்டும், எனக்கு அதுதான் கெட்டது, ஆனா அதைத்தான் வாங்கி கொடுங்க. அப்படி கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குற பிள்ளை அம்மா கிடையாது. பிள்ளைக்கு எது நல்லது கெட்டதுன்னு பார்த்துட்டு அந்த பிள்ளை அழுதாலும் 2 அடி அடிச்சு இதைத்தான் திங்கணும்னு சொல்லி நல்லதை மட்டும் கொடுக்குறவன் தான் ஒரு சிறந்த தாய். கேட்டதெல்லாம் கொடுத்தா எங்க அப்பா எதுனாலும் வாங்கி தரேன், நாளைக்கு எல்லாத்தையும் வாங்கி தரோம், அப்புறம் ஒண்ணு இல்லாம போயிடுவான். எங்க அப்பா இப்படிதான் வளர்த்தாரு, எங்க அம்மா இப்படிதான் வளர்த்தாங்க, இதுதான் சாப்பிடணும், இதுதான் பேசணும், இப்படிதான் இருக்கணும், இவங்கதான் சேரணும், இது செய்யக்கூடாது, இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா தானே நாளைக்கு குற்றவாளிகள் உருவாக மாட்டாங்க. சமூகத்தில் நல்ல குழந்தைகள் உருவாவதற்கு பள்ளிக்கூடம் எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி சிறந்த தாயும் தகப்பனும் முக்கியம். அரசாங்கத்துல குற்றவாளிகள், மக்கள் மத்தியில பொது சமூகத்துல குற்றவாளிகள் உருவாகாம இருக்குன்னா நல்ல ஊழியர்களை அரசாங்கம் சரியா பேணி பாதுகாக்கணும். இன்னைக்கு வேலை செய்யறவங்க நாளைக்கு குற்றவாளியை மாறி போயிருவான். ஒண்ணும் கிடைக்கல, வேலை கிடைக்கல, படிச்சவங்க என்ன பண்றாங்க, 5 அடிச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு இன்னைக்கு கத்தி எடுக்கான்ல. யோசித்து பாருங்க. ஐயோ, சமூகத்தில் நடக்கிற அத்தனை 99% குற்றங்களுக்கு இந்த அரசாங்கமே சொல்லுது, காவல்துறையே சொல்கிறது போதையில செஞ்சுட்டேன், போதையில பண்ணிட்டேன் அப்படிதான் சொல்லுது. அப்ப இது எவ்வளவு பெரிய ஆபத்தை விளைவிக்கும் என்று தெரிஞ்சும் இந்த துறையை வச்சுக்கிட்டு 50,000 கோடின்னு சொல்லிட்டு அதுல வேலை செய்யறவங்க பிச்சைக்காரங்கிற பேரு கொடுத்து வச்சிருக்கலாம். அப்புறம் எவ்வளவு கடுப்பா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த 45,000 கோடி அடுத்து டார்கெட் வேற. இதுல வெக்கமே இல்லாம மாவட்டத்துல கடை எதிர்பார்த்து அது புரோக்கர் கடையா இருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய புரோக்கர் எவன் சொல்றானா அந்த கடைக்கு தான் விருது வர. எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி போனது அப்படிதான் விருது கொடுத்தாரு, 10 மாசம் உள்ள ஓட்டாங்க. அப்ப நினைச்சு பாருங்க. அதுலயும் செந்தில் பாலாஜியை விடாம பாதுகாக்கப்படி முதலமைச்சர் பாருங்க. 1.5 வருஷமா செந்தில் பாலாஜியை பிடிச்சிட்டாங்க, அவன் தம்பியை பிடிக்க முடியுங்க. உங்களுக்கு புரியுதா? அரசு பாருங்க. போனவரை எதிர்கட்சியா இருக்கும்போது ஸ்டாலின் பேசுறாரு, இந்த கரூர் மாவட்டமே செந்தில் பாலாஜி பைக்குள்ளும் அவன் தம்பி பேண்ட்டுக்குள்ள தான் இருக்குனாரு. இந்த பையன் பிடிக்க முடியும், பேண்ட் பிடிக்க முடியல. ஏன்னா மொத்த சரக்கு அங்கதான் இருக்கு. கரூர் கம்பெனின்னு பேசுறமே அதுவே செந்தில் பாலாஜி தம்பிட்டு தான் இருக்கு. இவ்வளவு நாளும் வெளியில இருந்து வேலையை பார்த்துட்டு தான் இருந்தான். ஒவ்வொரு கடைக்கு ஆள் அனுப்புறது. ஊர் முழுக்க தமிழ்நாடு முழுக்க வட்டி தொழில் யாரு வைக்கா? கரூர் கம்பெனிக்காரன் தான் வைக்கான். தூத்துக்குடியில இல்லாத கடை சொல்லுங்க பார்ப்போம். அவன் கொடுக்கா, என் கடையில ஸ்டுடியோ வச்சிருக்கேன், என் கடையில வந்து கேட்கா, தம்பி நம்ம ராசியான கை தம்பி, இது மூதேவி என்ன கடை வாங்க சொல்லுது. அவன் என்கிட்ட தம்பி நம்ம கை ராசியான கை, 1 லட்சம் ரூபாய் வாங்கினேன், எது திருப்பி கடை வாங்க இருக்கா, ஓனர்ல போய் அவன்கிட்ட போய் நான் தான் கடைக்காரன் சொல்லி அவன் என்கிட்ட மூச்சை கொடுத்து நான் எடுத்து கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறதுக்கு போய் தொலை அப்படின்னு கடன் கொடுக்குற முதவி சொல்லுது நம்ம கை ராசி. ஓன் கை ராசிரா, நான் உதாரியாய் போயிருவேன், நான் தெருவில் பிச்சைக்காரனா இருக்கணுமே. தமிழ்நாட்டு மக்களை பிச்சைக்காரர்களாக மாற்றுகிற கரூர் கம்பெனி அவர் தான் இன்னைக்கு டாஸ்மாக் துறைக்கு அமைச்சர். அவரை வச்சுக்கிட்டு ஸ்டாலின் இவ்வளவு பேச்சு பேசலாமா? எல்லாத்தையும் 99% முடிச்சிட்டோம். இப்ப அடுத்த மேடையில 100 முடிச்சிட்டோம்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஒருத்தர் 89, ஒருத்தர் 90, ஒருத்தர் 95. உண்மையிலே எத்தனை கோரிக்கை கொடுத்தாலும் அவங்களுக்கே தெரியல.
ஏன்னா எதிர்த்து யாரும் கேள்வி கேட்கல. அது வரைக்கும் உண்மையிலே டாஸ்மாக் ஊழியரை நான் பாராட்டுறேன். இது நல்லது கெட்டதெல்லாம் அது ரெண்டாவது அரசியல். எங்க கோரிக்கை நீங்க ஏமாத்திட்டீங்க, இன்னும் கொடுக்கல அப்படின்னு சட்டமன்றம் நடக்கிற போது நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணீங்களா, உண்மையிலே நாம் தமிழர் கட்சி சார்பா உங்களுக்கு இந்த நேரத்துல வாழ்த்துக்களையும் நான் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அரசாங்கம் பேசிக்கிட்டே இருக்கு, நம்ம பேச்சு என்ன சொல்லுவாங்க, ஏழை பேச்சு வந்து அம்பலத்துல ஏறாது அப்படின்னு நம்மளா வேடிக்கை பார்க்க கூடாது. ஏறும் வரனா ஏறும், இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு கழிச்சு, என்றைக்காவது நமக்கு இல்லைனாலும் அவனுக்கு நாம தேவைப்படுற கால வரும்ல. தேர்தல் அதுக்கு ஒண்ணு வச்சிருக்காங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தேர்தல் ஒண்ணு வைக்கலன்னா நம்மளால திரும்பி பாப்பாங்களா? அப்ப தேர்தல் நேரத்திலேயாவது நம்ம குரல் அவன் காதுல ஏறும். ஓராண்டு அதான் சொல்றேன், ஓட்டுன்னு ஒண்ணு இருக்க போய் தானே உங்களை மனிதனா வச்சிருக்கோம். இன்னும் மிஸ்ராத்தான பாத்துக்கிட்டு இருக்க, ஓட்டுன்னு ஒண்ணு இருக்க போய் தானே உங்களை எல்லாம். அப்ப அந்த வாக்குன்னு ஒரு ஆண்டுக்குள்ள வரப்போகுது. இதற்காவது ஸ்டாலின் அவர் சொன்ன மாதிரி 25,000 குடும்பம்னா குறைஞ்சபட்சம் 4 எடுத்துட்டா கூட 1 லட்சம் ஓட்டு. நம்ம பொண்ணு எடுத்தோம், பொண்ணு கொடுத்தோம், மாமே மச்சான் சொந்தம் பந்தம் அப்படின்னு எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 5 லட்சம் ஓட்டு. 5 லட்சம் ஓட்டுங்கிறது 1.2% வாக்கு. வெற்றி தோல்வி நிர்மாணிக்கக்கூடிய ஓட்டு. நீங்க எதிர்கட்சியா ஆளுங்கட்சியா அப்படின்னு முடிவு செய்யக்கூடிய வாக்கு டாஸ்மாக் ஊழியரோட குடும்பத்துல மட்டும் இருக்குன்னா, இதை நீங்க சுட்டி காட்டி மிகப்பெரிய அளவுல கொண்டு போகும்போதா முதலமைச்சருக்கு அது தெரிய வரும். அதுக்கு இந்த போராட்டம் ஒரு அடிப்படை துவக்கமாக இருக்கும் என்பதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. கட்டாயம் நாம் தமிழர் கட்சி சார்பாக எங்க அண்ணன் சீமான் அவர்கள் சார்பாக எங்களது நோக்கம் டாஸ்மாக் வேண்டாம் அப்படின்னாலும் கூட இருக்கிற ஊழியர்களுக்கு வேற வேலை கொடுக்கிறதா என்னோட அப்போதைய கோரிக்கை. அதே போல இதை இப்பயும் இந்த ஊழியர்களை பணி நிரந்தரப்படுத்தணும். இன்னும் சொல்ல டாஸ்மாக் முடிட்டு வேற வேலைக்கு அனுப்பு. படிச்ச எத்தனை நாளைக்கு பாட்டில் எடுத்து கொடுத்துட்டே இருக்க முடியும்? மானங்கட்ட போல பாருங்க, நமக்கே ஒரு மாதிரி இருக்கா இல்லையா? வாரம் குடியாரப்பேட்டெல்லாம் நம்ம பேச்சு வாங்கணுமா அப்படிங்கிற சிந்தனை இருக்குது. அதனால அரசு ஊழியராக இவர்களை மாற்ற வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க இதுலயே கேக்குறீங்க, நாங்க வேற ஒரு தொழில உங்களுக்கு, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி படிச்சிருக்கீங்க, போங்க அட்டெண்டரா போங்க. நான் எம்பிஏ முடிச்சேன், போங்க கிளர்க்கா போங்க. இன்னுங்கிற 3 லட்சம் பணியாளர் தேவைப்படுது. 1 2 கிடையாது, 3 லட்சம் பணியாளர்களுக்கு இன்னும் தேவைக்கு இருக்கு தமிழ்நாடு அரசுக்கு எல்லா துறையிலும். தீயணைப்பு துறையில 700 பேர் எடுத்துட்டாங்க, 6 மாசம் ஆச்சு. எடுத்து 700 பேருக்கு இன்னும் ட்ரைனிங்கே கொடுக்கல. ஏன்னா திட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி எடுத்துட்டாங்க. ட்ரைனிங் கொடுக்க மனசு இல்லை, அதுக்கு ஒரு செலவாகுதான். இப்ப வெயில் நேரம் வரப்போகுது, இனிமேத்தான் தீயணைப்பு துறைக்கு வேலையே அதிகம். அவன் வந்து வேலை பார்ப்பனா வேலை கத்துக்குவானா? நம்மளை வச்சு ட்ரைனிங் எடுக்கவா? நம்ம கடத்துல வந்து இந்த பாத்தீங்களா, தருமபுரி பக்கத்துல ஒரு பையன் கடத்துல வந்து 7 மணி நேரம் ஆச்சு தூக்குறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரைனிங்ல தீயணைப்பு துறை போயிருப்பான்னு நினைக்கிறேன். அவனே பக்கர முழிச்சு எப்படி தூக்க, கட்டுல இப்படி கட்டணுமா அப்படி கட்டணுமா, அப்ப அவனுக்கு கத்து கொடுக்கணும்ல. அப்ப கடமைக்கு ஆள் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுல உண்மையில வேலை பார்த்தவங்க அந்த இடத்துல எடுங்க. அரசு வேலை செஞ்சுட்டு போற, 10,000 சம்பளத்துக்கு மகாராஜா மாதிரி வேலை பார்த்திருக்கோம். குடியாரப்பேட்டை கிடந்து நல்ல அரசு கவர்மெண்ட்ல நீங்க போய் தாலுகாசில இருங்க, நீங்க விஓஎஸ்ல இருங்க, நீங்க போய் பள்ளிக்கூடத்துல உட்காருன்னு கொடுத்தா நம்ம வேலை செய்ய மாட்டோமா? மிக கௌரவமா வேலை பார்த்துட்டு போயிட மாட்டோம். எங்க வாத்தியாரு, எனக்கு எடுத்த 9ஆப்புல எடுத்த வாத்தியாரு 10ஆப்புக்கு எடுத்திருந்தாரு. நான் பின்னாடி கல்லூரி போன அப்புறம் பார்த்தா வாத்தியார் ஆயிட்டாரு. என்னன்னா அவர் டாஸ்மாக் முதல்ல சும்மா அப்பவே வந்துட்டு போனா, என்னன்னா இல்ல தேர்வு எழுதி போயிட்ட மாதிரி நான் மாறிட்டேன். இப்போ வாத்தியார் கௌரவமா வாத்தியார் சொல்லிக்கிற மாதிரி அப்படி. ஏன்னா அப்புறம் நினைச்சு டாஸ்மாக் நல்ல சம்பளம் தான், எதுக்கு எந்த வேலைக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்க, யோ நீ வேலை அங்க ஒரு மதம் கிடையாது அப்படின்னு அவர் தான் முதல்ல நமக்கு சொல்றாரு. அங்க ஒண்ணும் கிடையாதுயா, வாத்தியார்னால கௌரவமாவது மிச்சம்யா அப்படிங்க. அப்ப நினைச்சு பாருங்க, ஒரு துறையில் வேலை செய்வதற்கு அவமானப்பட வேண்டிய சூழல் என்பதை இந்த டாஸ்மாக் ஊழியர் தான் கிடைக்குது. ஆனா இதுதான் வருமானமே குடுக்குன்னு நாட்டுல பேசுறான். ஆமா அப்படியே சொல்லல, குடியாரம் மட்டும் ஸ்டெடியா நின்றுட்டான்னு வச்சுக்கோங்க, நாடு ஸ்டடி இல்லாம போயிருங்க. அப்ப அதை நடத்துகிற ஊழியர்களை எவ்வளவு கவனமாகவும் பாதுகாப்பாகவும், அவங்களோட உயிருக்கு வேண்டாம், முதல்ல அவங்களோட குடும்பத்திற்காவது பாதுகாப்பு கொடுத்துக்கணும்ல. நீங்க எவ்வளவு ஒரு 35 ரூபா வந்தா உங்களுக்கு சரியா இருக்குமா, உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டு அனுசரணையா பேசக்கூடிய இந்த அரசை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். இது மிரட்டல்லாம் கிடையாது. நீங்க செஞ்சு கொடுத்துட்டா இந்த 5 லட்சம் ஓட்டு உங்களுக்கு தானே போட போறாங்க. யாரு செஞ்சு கொடுக்கலாம் கேட்க போறாங்க கேள்வி. முதலாளிட்ட சண்டை ஓடுறது, சண்டை ஓடுறோம், கூட்டி குடியா சம்பளத்தா உமா மயிறு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லத்தான் செய்வோம். சம்பளம் தலைவர் தெய்வம், நீங்க தான் தெய்வம் தலைவர், உங்களை மாதிரி ஆளுக்கு அப்படின்னு சொல்லிட போறோம். என்ன இதே வாய் தானே, காலத்து மயிறு மந்திரத்தில் தெய்வம் வந்துட்டு போகுது, என்ன ஆயிர போகுது? அப்ப கேட்கதான் செய்வோம், 2 வார்த்தை பேசதான் செய்வான். ஆனா செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா வாக்கை உங்களுக்கு போட்டு 5 வருஷம் வாழ்க்கையும் கட்டி கொடுத்துரும். அப்படித்தானே அர்த்தம். ஒரு தடவை ஓட்ட ரிவர்ஸ் வாங்க முடியுமா? செயல்னாலும் வாங்க முடியாது. 5 வருஷம் பாதுகாப்பு கொடுப்பான். 5 வருட ஆட்சி பாதுகாப்பு கொடுக்கிற இந்த ஊழியர்களுக்கு வாழ்க்கை பாதுகாப்பை தர வேண்டியது இந்த அரசாங்கத்தின் கடமையா இல்லையா என்பதை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் மாவட்டந்தோடு இருக்கக்கூடிய அமைச்சர்கள், மாவட்ட எல்லா 234 சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒவ்வொரு ஊர்லயும் குழந்தை இல்ல, மின்சாரம் சரியில்லை, அது சரியில்லைன்னு நேரத்தெல்லாம் பேசுறாங்க. சட்டமன்றத்தில் பேசுற அத்தனை பேரும் எல்லா இடத்திலும் உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய டாஸ்மாக் ஊழியர்களின் பிரச்சனை சேர்ந்து குரல் எழுப்புங்க. உங்க அளவுக்கு சம்பளம் வேண்டாம், உங்க பாதி சம்பளமாவது கிடைக்க வழி பண்ணுங்க. எப்படி 1,05,000 ரூபாய் வேண்டாம், உங்களோட பழைய சம்பளத்தை கொடுக்க சொல்லுங்க. ஒரு 50 ரூபா, சரி ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு ஒரு 40 ரூபா என்னத்தையாவது. இல்ல டாஸ்மாக் எல்லாம் அதுக்கெல்லாம் இவ்வளவு கொடுக்க முடியுமாயா அப்படின்னு தோணுச்சுன்னா கடையை மூடிட்டு வேற வேலைக்கு அனுப்புங்க. அந்த வேலையை கொடுத்தா சம்பளத்தை கொடுங்க. உங்களுக்கு அது கேவலமா இருக்கு.
சரக்கு விற்கிறவனுக்குலாம் நான் இவ்வளவு கொடுக்க முடியுமான்னு கேவலமா இருந்தேன்னா உங்க வீட்டு பிள்ளைகளை கொண்டு விற்க சொல்லுங்க, எங்க வீட்டு பிள்ளைகளை வேற வேலைக்கு போட்டு அதுக்கேற்ற சம்பளத்தை கொடுங்க அப்படிங்கிற இந்த நேரத்துல கோரிக்கை விடுக்கிற. கட்டாயம் உங்க தொழிற்சங்கத்தோடு நாம் தமிழர் கட்சி எப்பொழுதும் உதவியா இருக்கும். இது எதிர்கட்சி அப்படிங்கிறதுக்காக பதிவு செய்யல. போராடுகிற ஒவ்வொரு மக்களின் பக்கமும் நாம் தமிழர் கட்சி நிற்கும் என்பது செந்தமிழன் சீமானோட பேச்சை கேட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதன் அடிப்படையில் தான் எங்க அண்ணன் கந்தசாமி கேட்ட உடனே கண்டிப்பான நான் தென்காசியா இருந்தாலும் கூட தூத்துக்குடி ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்துருவோம் அப்படின்னு சொல்லி வந்தது. இவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு மன மகிழ்ச்சியாவே இருக்குது. ஏன்னா நான் திருப்பி சொல்றேன், அழாம பால் கிடைக்காது, கேள்வி கேட்காம குரல் எழுப்பாம இது போராடாத இனம் வாழ்ந்ததாக சரி. ஓடினாத்தான் மானு, போராடினாத்தான் மனுஷன். ஆனால் தொடர்ச்சியாக போராடுங்கள். உங்களுக்கு வெற்றி நெருக்கத்துல இருக்கு, இன்னும் ஓராண்டுதான் அவங்களுக்கு. அப்ப நீங்க எவ்வளவு அழுத்தம் கொடுக்குறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த கட்டத்தில் கலந்துட்டு அத்தனை பேருக்கும் வாய்ப்பு கொடுத்த எனக்கு நன்றி கூறிவிட்டேன். நன்றி, வணக்கம். நான்